கறி மட்டன் இருக்கு, இது ஒரு ட்ரிக்கா நீங்க வச்சுக்கோங்க. மட்டனை நீங்க கழுவும் போது லைட்டா ஜாப் பிரியாணி. நான் உங்க ஃப்ரெண்ட் யாசின். இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம இங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பஞ்சபட்டியில இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 பேருக்கு நான்வெஜ் பண்ணி முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டு வந்து இப்ப நைட்டு பாத்தீங்கன்னா பணியார புறங்கிற ஃபங்க்ஷனுக்காக நம்மள வந்து மட்டன் வறுவல் மட்டும் பண்ண சொல்லிருக்காங்க. ஒரு 12 கிலோ அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100-120 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எப்படி பண்ணலான்னு பாக்கலாம் வாங்க. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா மட்டன் கிரேவி பண்ண போறாங்க. நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா பண்ணிருக்கோம். அந்த மாதிரி பண்ணாம கேஸ் நட்டு இது போடாம ஒரு நார்மலா வெள்ளச்சோத்துக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கிரேவியா பண்ண போறோம் மட்டன் வறுவல். அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் 12 கிலோவுக்கு ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊத்த போறேன். நான் இங்க வந்து ஒரு ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்றேன். 3/4 லிட்டர் அளவு ஆல்ரெடி 1 லிட்டர் நான் தண்ணி ஊத்திருக்கேன். தண்ணி ஊத்திட்டு அதை வந்து நான் எண்ணெய் ஊத்திருக்கேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் என்ன செய்யறேன் அப்படின்னா கறியை வேக விட போறேன். ஏன்னா மட்டன் போட்டு வேகிறதுக்கு லேட் ஆகும், மசாலா சீக்கிரமா வந்துடும். அதனால மட்டனை போட்டு ஒரு 10 நிமிஷம் லைட்டா வேக்க விட போறேன். விட்டதுக்கு அப்புறம் மசாலா இறக்க போறேன். மட்டன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் கறிங்க, நல்லா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மாமேங்கடா, அதனால வெள்ளாட்டு கறி தாங்க போடுறோம். சோ நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து வெள்ளாட்டு கறி எப்படி வேக வைக்கிறீங்க, அது ரஃபா இருக்கு நிறைய பேர் சொன்னாங்க. அவங்களுக்கான பதில் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கொழுப்பு இருக்கிற மாதிரி, அதாவது 10 இருந்து 12 கிலோ அளவுக்கு இருக்கக்கூடிய வெள்ளாடை மட்டும் பிடிங்க. அப்படி பண்ணா மட்டும்தான் கறி வந்து ஜூசியா இருக்கும். நீங்க வந்து 15 கிலோ 12 கிலோ நீங்க போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க என்னதான் வேக வச்சாலுமே கூட கறி ரஃப் அடைக்கத்தான் செய்யும். அதனால 10 கிலோ அளவுக்கு வர மாதிரி பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து ரொம்ப ரஃப் அடிக்குது, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இனிஷியலா இந்த கறி மட்டன் இருக்கு, இது ஒரு ட்ரிக்கா நீங்க வச்சுக்கோங்க. மட்டனை நீங்க கழுவும் போது லைட்டா வினிகரை ஊத்தி நல்லா கழுவிடுங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா என்னைக்கு நீங்க வந்துட்டு 15 கிலோக்கு மேல வந்து நீங்க ஒரு வெள்ளாட்டு கறியை வாங்கி சமைக்கிறீங்க பிரியாணி அப்படின்னா லைட்டா தண்ணியை ஊத்தி வினிகரை ஊத்தி லைட்டா ஒரு வாளி தண்ணியை ஊத்தி நல்லா கழுவிட்டு நீங்க போட்டீங்கன்னா 10 நிமிஷம் ஊற வச்சு போட்டீங்கன்னா மேபி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கலாம். இப்ப நம்ம வந்து கறியை போட்டலாம். இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா பண்ணால கொழுப்பு கறி தான். ஒரு 12 கிலோ அளவுக்கு இருக்கு, நம்ம வேக போடணும். மக்களை இங்க பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா போட்டு ஒரு 5 இருந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. புடி ஏறிடுச்சு, லைட்டா ஒரு வேக்கடை வெந்துருச்சு. முதலே சொன்னா இது கொழுப்பு கலந்த கறி, அதனால பாத்தீங்கன்னா 1 லிட்டர் ஊத்த வேண்டியது 3/4 லிட்டர் அளவுக்கு தான் ஊத்துங்க. இப்ப மசாலா போட்டோம்னா வெங்காயம் பாத்தீங்கன்னா அப்படின்னா இங்க 3/4 லிட்டர் அளவுக்கு போடுறேன். போட்டு இஞ்சி பூண்டு மசாலா, இஞ்சி பாத்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு போட்டாங்க. இது 12 கிலோ ஒரு 600 கிராம் அளவுக்கு நான் வந்து அரைச்சி போட்டேன். அதே மாதிரி கார்லிக், பூண்டு அப்படின்னா எப்பவுமே இஞ்சியை விட இந்த மாதிரி நீங்க கிரேவிக்கு பண்ணும்போது பூண்டு ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. அதாவது நீங்க ஒரு 700 கிராம் அளவுக்கு நான் பூண்டு போடுறேன். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்லித்தலை. மட்டன் கிரேவி பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி மாதிரியே, திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி மாதிரியே தான் இருக்க போகுது. கிட்டத்தட்ட அதே டேஸ்ட் தான். ஸோ அதனால பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3 ஒண்ணா போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். ஒரு கிலோவுக்கு பாத்தீங்க அப்படின்னா 5 கிராம் பட்டை, 3 கிராம் ஏலக்காய், 1 கிராம் அளவுக்கு கிராம்பு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா 12 கிலோங்கிறனால 60 கிராம் அளவுக்கு பட்டை, ஏலக்காய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 35 கிராம், கிராம்பு பாத்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு 15 கிராம் அளவுக்கு அப்புறம் வாங்கி அரைச்சு போட்டுறாங்க. அதே மாதிரி சீரகம் ஒரு 50 கிராம் அளவுக்கு, 50 கிராம் பெப்பர் ஒரு 50 கிராம் அளவுக்கு தூள். இப்ப பாத்தீங்கன்னா வரமிளகா பாத்தீங்கன்னா ஒரு 10 வரமிளகா, காஞ்ச வரமிளகா கொடுக்கலாம். இதோட ஒரு 35 கிராம் அளவுக்கான மிளகாய் தூள், ஒரு 5 கிராம் அளவுக்கான மஞ்சள் தூள். எதுக்குதான் லைட்டா கலர் தான். போட்டுடுங்க. நார்மலா பண்றேன் அதே மெத்தட கொஞ்சம் வித்தியாசம் பண்ணி காட்டணும். இந்த கிரேவி கொஞ்சம் வித்தியாசம் பண்ணி காட்டுறேன். என்ன பண்றேன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு கரம் மசாலா கூட ஆட் பண்ண போறேன். கரம் மசாலா கூட ஆட் பண்ணியாச்சு. இதுல என்ன ஆகும் அப்படின்னா நல்லா மசாலா வதங்கினதுக்கு அப்புறம் உப்பும் காரம் பார்த்து நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சோம். எல்லாமே ஆட் பண்ணிட்டாங்க. புளிப்புக்கு வந்து என்ன செய்ய போறோம்னா லெமனுக்கு பதிலா தக்காளி நிறைய ஆட் பண்ண போறேன். தக்காளி பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ஆட் பண்ணுங்க. பாருங்க தக்காளி
கரெக்டா 20 நிமிஷம் ஆச்சுங்க. இங்க பாருங்க எப்படிதான் கறி வந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த பக்கம் வந்துச்சுன்னா கறி நல்லா வந்துச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், நல்லா கிரேட் கேட்டிருக்காங்க. இந்த ஃபைனல் டச்சா பாத்தீங்கன்னா மல்லித்தலை போட்டுலாம் வேலை போடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டான்.